நீரப்பும் என்னை நீரப்பும் உந்தன் ஆவியின் கனிகளினால் நீரப்பும் நீரப்பும் என்னை நீரப்பும் உந்தன் ஆவியின் கனிகளினால் நீரப்பும் உந்தன் ஆவியின் கனிகளினால் நீரப்பும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை பொழுதில நான் தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ என்று சொல்லி. கர்த்தர் யாரிடத்தில் அதிகமாக அன்பு செலுத்துகிறாரோ அவர்களை அவர் சிற்றித்து தாம் சேர்த்து கொள்ளுகின்ற எந்த மகனையும் அவர் தண்டிக்கிறவராக காணப்படுகிறார். அன்பானது கர்த்தருடைய அந்த கிரியைகளில் மையமாக அது விளங்குகிறது. அவர் தம்முடைய கோபத்திலே நம்மை தண்டிக்கிறவராக இருந்தால் எல்லா மனிதர்களும் இன்று அழிந்து போயிருப்பார்கள். எனவே கர்த்தர் தாமே அவர் நீடிய பொறுமையுள்ளவராக காணப்பட்டு தம்முடைய கிருபையை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் தண்டித்து கடந்து கொள்ளுகிறதான பொழுது அந்த அனுபவமானது ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில கசப்பாக இருந்தாலும் அதனால் பிள்ளைகளாய் காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில் அது நன்மை பெருகுகிறதாய் காணப்படுகிறது. எனவே நாமும் நம்முடைய பிள்ளைகளை அவ்வப்போது அவர்களை சுற்றித்து நடத்துவது மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. இந்த உலகத்தில் உள்ள நீதிபதிகள் அவர்களுடைய அந்த முன்னிலையில் குற்றவாளிகளாய் நின்று தண்டனை பெறுவதை பார்க்கலாம். நாம் வீட்டில் அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறதான பொழுது அது மிகவும் நல்லதாய் காணப்படுகிறது. ஒருவேளை நியாய தீர்ப்பின் நாளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முன்னிலையில் கரையுள்ளவர்களாக நிற்பதை விட பிள்ளைகளை அரும்பிலை கிள்ளி விடுவது மிகவும் மேன்மையாய் காணப்படுகிறது. ஆனால் நம்முடைய அந்த கோபமானது அடங்கும் வரைக்கும் அவர்களை தண்டிப்பதோ அல்லது நான் மிகவும் அதிகாரம் உள்ளவன் என்று நம்முடைய குடும்ப கௌரவம் என்ற மனநிலையுடன் தண்டிப்பதோ பிள்ளைகளை உருவாக்குவதற்கு பதிலாக அவருடைய பலன் இழப்பதற்கு அது சாதகமாக மாறிவிடுகிறது. எனவே பிள்ளைகளை நாம் சிட்சித்தாலும் நம்முடைய அதிகாரத்தின் கீழுள்ள தேவனுடைய பிள்ளைகளை கடிந்து கொண்டாலும் கலங்கமில்லாத அன்பு மையமாக அது விளங்க வேண்டும். நான் நினைத்தது நிறைவேறவில்லை என்று யாரு மேலையும் எரிச்சல் அடைவதோ அல்லது அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்ணுவதோ ஒரு நாளும் கூடாது என்று சொல்லி நம் நாட்களை சிந்தித்து செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கலங்கமில்லாத அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறதான பொழுது என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அனுதின வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஆவியின் கனிகள் அனுதினமும் பெருகும்படியாக நம் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அவர் நம்மை அனுதினமும் சுத்தம் செய்து நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற சகல விதமான கரை திரைகளை முற்றிலுமாக மாற்றி அதிகமான கனிகளை கொடுக்கும்படியாக அவர் கர்த்தர் கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். ஆவியின் கனிகளால் நிறைக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய சுத்தம் செய்யும்படியாக நம்ம தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்கலாம். ஜெபிப்போமா. உங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனை, இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, திருப்பாதத்துல கடந்து வந்து ராஜாதி ராஜாவை அப்பா உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கும்படியாக தேவன் பாராட்டின மேலான கிருபைக்காய் நன்மைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை, எங்களுடைய தப்பிதங்களின்படி ஆண்டவரே எங்களுக்கு ஏற்ற அந்த நீதி செய்யாமல் உம்முடைய அன்பினாலே எங்களை சிட்சித்து நடத்துவது போல ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களுக்கு கர்த்தாவே அப்படிப்பட்ட கிருபை
நீர் செய்வீராக. உடைய கிருபையினால் அனுதினமும் அப்பா நீர் எங்களை வழி நடத்துங்க. நாங்கள் அதிகமான கனிகளை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த கருத்துல அர்ப்பணிக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நேரம் பரலோக சந்தோஷத்தால் நிரப்பும் நிரப்பும் என்னை நிரப்பும் உந்தன் ஆவியின் கனிகளினால் நிரப்பும் உந்தன் ஆவியின் கனிகளினால் நிரப்பும்.